அண்ணா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்கடேஷ் அலட்டல் இல்லாம வீட்டுக்கு வர்றாங்க. மாமா இவ்வளவு நேரமா எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. நான் வெளியில டீ குடிக்க போனேங்கிறாங்க. ஏதோ காய்ச்சலோட கிடந்துக்கிட்டு வெளியில போய் டீ குடிச்சிங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெங்கடேஷோட மனசுக்குள்ள உள்ளோர சந்தோஷம். இன்னைக்கு எப்படியும் ரத்தனா கையும் களவுமா மாட்ட போற, இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷமா அப்படியே படுக்க போட்டு படுத்திருக்காரு வெங்கடேஷ். உடம்பு சரியில்லை போல இருக்கு, போட்டி படுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க ஏசிக்கு. பொழுது விழுந்ததும் கனி வீட்டுக்கு வராங்க. கனி வந்ததுமே வைகுண்டம் கேட்குறாங்க, ஏமா எங்க ரத்னாவுக்கான நீ மட்டும்தான் வந்திருக்கீன்னு கேட்குறாங்க. அக்காவுக்கு கொஞ்சம் பேப்பர் திருத்துற வேலையெல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டா வருவாங்கிறாங்க. ரொம்ப லேட் ஆனதுக்கு அப்புறமும் ரத்னாவை காணான்னு பதறி வந்ததும் ரத்னாவை காணாங்கிறாங்க. ஏன் நாங்கள் இப்போ தானே வீட்டுக்கு வரோம், வீட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் முயற்சி பண்ணி தேடி பார்த்துருக்கலாமல்லங்கிறாங்க. வெங்கடேஷ் எனக்கு காய்ச்சல், அதனால நான் வெளியில் எங்கேயும் போகல மச்சான், இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே நின்று அழுதுட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும், வா பரணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பரணியும் சண்முகமும் ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. சொல்லி வச்ச மாதிரியே செக்யூரிட்டியும் சரி தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. வாட்ச்மேன் ஓடி வந்து, ஐயோ நான் எல்லா ரூமையும் செக் பண்ணி தானே போட்டினேன், சின்ன குழந்தை இருந்தா கூட தெரியுமே, அன்னைக்கே ரத்னா டீச்சர் மாட்டிக்கிட்டாங்க, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நாங்கள் நல்லா செக் பண்ணித்தான் ரூமை கதவை பூட்டுவோம், இப்போ ரத்னா மேடம் இல்லைன்னு சொல்லி வாட்ச்மேன் சமாளித்து அனுப்பி வைக்கிறாங்க. சந்தேகத்தோடு வந்த சண்முகம் மறுபடியும் முத்துப்பாண்டி கிட்ட சொல்கிறாங்க. முத்துப்பாண்டி சரி ரத்னாவோட ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கல, எப்போ கடைசியாக அவள் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கூலில் இருக்கும்போதே ரத்னாவோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனது நல்லா காட்டி கொடுக்குது. அப்படின்னா ரத்னா எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, அநேகமாக ஸ்கூலில் தான் இருப்பா அப்படின்னு மறுபடியும் சண்முகமும் பரணியும் சந்தேகத்தோடவே உட்காந்துருக்காங்க. பேசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வந்த வெங்கடேஷ் உடனே வெளியில போய் சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் பண்ணி, நாம நினைச்ச மாதிரியே சண்முகமும் பரணியும் போய் ஸ்கூல்ல செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அங்க யாரும் இல்ல, ரத்னா எங்க போயிருக்கானே தெரியலன்னு குழப்பத்தோட வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க, நீங்க உடனே உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்கன்னு வெங்கடேஷ் சொன்னதுக்கு அப்புறமா சவுந்தரபாண்டி அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனோட அப்பாவை கூப்பிடுறாங்க. ஸ்கூல்ல என்னையா நடக்குது, கண்ட கருமாந்திரமெல்லாம் நடந்துட்டு இருக்குது தெரியுமா, ஸ்கூல்ல டீச்சரும் வாத்தியாரும் ஒரே ரூம்ல இருக்கிறதா கண் கூட பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஒருத்தன் சொன்னானே, இதெல்லாம் உண்மை, வாங்கய்யா போய் பார்க்கலாம் அப்படின்னு சவுந்தரபாண்டி அங்க இருக்கிறவங்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு பணத்தையும் கொடுத்து பல ஆளுகளை சேர்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த வாட்ச்மேன் கிட்ட கண் அசைக்கிறாரு சவுந்தரபாண்டி. வாட்ச்மேனும் போய் கதவை திறந்து விடுறாங்க. பார்த்தா அறிவழகனுக்கு மயக்கம் தெரிஞ்சிருக்கு. ரத்னா அரை மயக்கத்தில் இருக்காங்க. இருந்த மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு, அட பாவி ஸ்கூலுக்குள்ளேயே இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அறிவழகனை கண்ணா அப்படின்னா நடிக்கிறாங்க. அறிவழகனை அடிச்சு கம்பத்துல கட்டி வைக்கிறாங்க. ரத்னா என்ன நடந்ததுன்னே தெரியாம அப்படியே மயக்கத்துல வெளியில வந்து பாக்குறாங்க. ஊர் மக்களே நிக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா சவுந்தரபாண்டியும் நிக்கிறாங்க. ஐயய்ய ஒழுக்கங்கட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த இடத்துல இப்படியும் ஒரு ஒழுக்கங்கட்டத்தனமா நடந்துக்குவீங்களான்னு சவுந்தரபாண்டி கண்டபடி திட்டி தீர்க்கிறாங்க. முதல்ல இந்த பையன் வீட்டுக்கும் இந்த பொண்ணு வீட்டுக்கும் போன பண்ணி முதல்ல வர சொல்லுங்கன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சண்முகம் பரணி இதை காதுல கேட்டது ஓடி வராங்க. என்ன நடந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் ஓடி வராங்க சண்முகமும் பரணியும். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனோட அப்பா தான் முன்னாடி வந்து, என்னாச்சுன்னு கேட்காதீங்க, என்ன நடந்தது, இங்க என்ன கூட்டடிச்சாங்கன்னு கேளுங்கிறாங்க. ஏய் யாரா இருந்தாலும் பார்த்து பேசு, இது பள்ளிக்கூடம், என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம வந்தபடி பேசாதேன்னு சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, குரலை வஸ்து பேசிட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சிட்டு இருக்கிறியா, உன்னால எல்லாம் ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. யோ மாமனாரே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், யார் பேர்ல பழி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு பேசுங்கிறாங்க சண்முகம். எனக்கு தெரியும்டா, அந்த ஓடுகாலியோட பெத்த புள்ளைக்கு புத்தி எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும், பள்ளிக்கூடத்து டீச்சர்னு சொல்லிக்கிட்டு பல பேர்த்தோட வாழ்க்கையும் குடும்பத்தையும் கெடுக்கிறவதானே இவ அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்ல சொல்ல அப்படியே அடிக்கிறதுக்கு போறாங்க சண்முகம். ஊர்க்காரங்க எல்லாருமே வாய்க்கு வந்தபடி சவுந்தரபாண்டி பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சண்முகம் ஆத்திரம் கோபத்திலையும் பொங்கிக்கிட்டு பேசுறாங்க. இங்க இருந்து அந்த கதவை திறந்து விட்டது யாரு, வாட்ச்மேன், இங்க வாயான்னு கூப்பிடுறாங்க. வாட்ச்மேன் வந்து நிக்கிறாங்க. நான் வந்து கேட்கும்போது அந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப எங்க இருந்து வந்தாங்கன்னு கேக்குறாங்க. ஐயா நான் எல்லா ரூமும் செக் பண்ணித்தான் நான் போட்டுனேன், ஆனா எப்படி போனாங்க எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா, நான் பார்க்கும்போது யாரும் இல்ல, நான் பாட்டுக்கு போட்டிட்டு போயிட்டாங்க ஐயா, இவங்க தான் ஏதோ ஒரு வேலையை இந்த பக்கம் வந்தவங்க இப்படி நேரடியா பார்த்து கையும் களவுமா பிடிச்சிட்டாங்கிறாங்க. பார்த்தது யாருன்னு கேக்குறாங்க. அங்க இருந்து ஒருத்தர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்க எதுவுமே பண்ணல, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரத்னா கதறி கத்துறாங்க. சவுந்தரபாண்டி பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த அந்த நபர் சொல்றாங்க, ஏ வாய மூடிடி, நான் தான் என் கண்ணார பார்த்தனாலங்கிறாங்க. ஏய் யார பார்த்து வாய மூடிடின்னு மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு கண்ணன் திருவுற மாதிரி ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க சண்முகம். அது கிளிய அடி வாங்கினவர் சண்முகம் பக்கம் திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிக்கிறாரு. டேய் நீ ஊருக்கு பிரசிடண்ட்னா உன் வாய் வார்த்தையால நீ எதையும் சாதிச்சிடுவே, இப்ப கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. ஒழுக்கங்கட்டு இந்த டீச்சரும் வாத்தியாரும் இனிமே ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி சவுந்தரபாண்டி பக்கம் பேசுறாங்க. தங்கச்சியை பார்த்தா இப்படி ஒரு களங்கத்தை சுமத்துறீங்க, என் தங்கச்சி பேர்ல எந்த களங்கமும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டிட்டு எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, என் தங்கச்சியோட களங்கத்தை தொடச்சு இதே பள்ளிக்கூடத்துல என் தங்கச்சியை பிரின்சிபால் ஆக்கல, நான் சண்முகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க சண்முகம். வெங்கடேஷ் உள்ளூர சந்தோஷமா இருந்தாலும் வெளியில நின்றுட்டு, அப்பாடா எப்படியோ இந்த ரத்னாவை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சாச்சு, நாம நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அறிவழகனுக்கும் ரத்னாவுக்கும் வச்சுட்டு இருக்கிற கெட்ட பேரை தொடச்சு சண்முகம் எப்படி சவால்ல ஜெயிக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.